வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அறிவியல் முன்னேற்ற ஆர்வலர் ஜவஹர் அவர்களும் பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் ஆனந்த் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஜெயகாந்தன் காலமானார் அப்படிங்கிறது இன்றைய முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இருக்குது. பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் தன்னுடைய 80வது வயதில் சென்னை கே நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் நேற்று காலமானார் அப்படிங்கிறது செய்தி. தன்னுடைய படைப்புகள் மூலமாக சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளருக்கென்று ஒரு தனி மரியாதையை உருவாக்கிய எழுத்தாளர்னு அவருடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகுது செய்தி. ஆனந்த், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய எழுத்துக்கள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருடைய ஆரம்ப காலத்தில் தொழிற்சங்க இயக்கத்திற்கு உள்ளே வரும்போது ஜெயகாந்தன் போன்றவர்களுடைய நாவல்களை படித்திருக்கின்றேன். மார்க்சிம் கார்கி போன்ற நாவல்களை படித்திருக்கின்றேன். இவர்களெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினார்கள் என்று சொல்ல முடியும். என்றால் ஒரு சாதாரண மொழியில் ஒரு வெகுஜனத்தன்மை கொண்ட பத்திரிகைகள், ஆனந்தவுடன் போன்ற பத்திரிகைகள்லாம் அவர் எழுதியிருக்கார்கள். அவருடைய மொழியை படிக்கும்போதே நமக்கு வந்து நம்முடைய பிரச்சனைகளை வந்து அப்படி நேரடியாக பேசுவது போல, அலசுவது போல ஒரு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை என்பது உருவாக்கியிருக்கிறது. உண்மையிலேயே ஜெயகாந்தனுடைய வாழ்க்கையை படிக்கும்போது, அது வந்து ஒரு பக்கம் அவருடைய எழுத்துக்கள், ஒரு பக்கம் வாழ்க்கையை படிக்கும்போது கூட ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஒரு மனிதர் ஒரு இலக்கிய உலகத்தையே ஒரு ஆளுமை தன்னுடைய ஆளுமையில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று பார்க்கும்போது ஒரு விழுப்புக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன், ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஜவஹர், ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு மீடியா பர்சன் வந்து ஒரு சமுதாயத்தின் மனசாட்சியாக தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் எழுத்தாளருங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழகத்தின் மனசாட்சியை வந்து இவர் எடுத்துரைத்தாருங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. அந்த இதில் பார்க்கும்போது அவரோட மறைவு வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்துதுங்கிறது உண்மைதான். ஆனால் அவர் ஜெயகாந்தனை குறிப்பிட்டு சொல்லணும்னா அவரோட தைரியத்தை தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு எழுத்தாளன் எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ தைரியமாக எழுதணுங்கிறது அவரோட பல சினிமாவுக்கு போன சித்தாள், ஜெய்சங்கர மாதிரி நிறைய கதைகளில் வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு எழுத்தாளனை எழுத முடியுமா, அதுவும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காருன்னு தான் தோணுது. குறிப்பாக எங்கள் காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் இருந்தாருங்கிறத வந்து நம்ம மறக்க முடியாது. கடைசி காலங்களில் அவர் இடதுசாரியாக இருந்து காங்கிரஸ் ஆகி திரும்ப ஜாதி அரசியலில் கூட ஈடுபட்டிருக்கலாம். அது ஒரு இலக்கியவாதியினோட சர்க்கிள்களாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனோட எதிர்வினையாக கூட இருக்கலாம். அந்த சமுதாயத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதனுக்குள்ள பிரச்சனைகளில் அவர் இதாகலாம். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஒரு மரியாதைக்குரிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு எழுத்தாளர்கிறதுல எந்தவித உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் வாழும் போதே கிடைத்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணனுடைய வார்த்தைகளில் சொன்னால், பாரதியார் வாழ்ந்த காலங்களில் கௌரவிக்கப்பட்டதில்லை, லியோ டால்ஸ்டாய்க்கு நோபல் பரிசு கிடைக்கல, போர்கே நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டார், விருதும் கௌரவமும் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு சரியான அமைப்புகளால் வழங்கப்படுவது ஒருபோதும் நிகழ்வதில்லை, அதற்காக விருதுகளால் மட்டுமே எழுத்தாளர்கள் வாழ்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயகாந்தனை பற்றி பேசும்போது ஒரு முறை சொல்கிறாரு. புதிய தலைமுறை ஒரு வருடத்திற்கு முன்னால் இலக்கியத்திற்கான தமிழன் விருது ஜெயகாந்தனுக்கு கொடுத்து தன்னை கௌரவித்து கொண்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி. நீங்கள் வாழும் காலத்தில் ஜெயகாந்தன் அங்கீகரிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கீகரிக்கப்பட்டாரா அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சில விருதுகள் என்பது ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி உட்பட விருதுகள் என்பது ஜெயகாந்தன் கொடுக்கப்பட்டது, பத்மபூஷன் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனாலும் கூட ஜெயகாந்தனுடைய பீக்கில் இருந்தபோது, இதெல்லாம் வந்து அவருடைய கடைசி காலத்தில் கொடுக்கப்பட்ட விருதுகளாக பார்க்குறேன். பீக்கில் இருந்தபோது விருதுகள் என்பது ஜெயகாந்தனுக்கு கொடுக்கப்படவில்லை. இது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கின்ற விஷயம். அவர் சொன்னது போல பாரதியார் வாழ்ந்த காலத்தில், பாரதியார் மறைந்த போது வைரமுத்து அவருடைய கவிராஜன் கதையில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவர் உடம்பில் முய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே அப்படிம்பார். அவர் சபை ஊர்வலத்தில் போனவர்களோட எண்ணிக்கையை பேசும்போது இதுவாக பேசுவார். ரொம்ப அடுத்த வரி ரொம்ப அழகாக சொல்வார். இனி மனிதர்களுக்கு இல்லை, நார்ச்சந்தியங்கும் நம் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இத்தேசம்னார். இது ஒரு தமிழ் இலக்கியம், குறிப்பாக வந்து இன்னைக்கு இலக்கியவாதிகள் இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவு ஒரு அங்கீகாரம் என்பது இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அவஸ்தைக்கு உள்ளாக்கி தான் முன்னேறி இருக்காங்க என்று பார்க்க முடியும். அதுவும் ஜெயகாந்தன் போன்றவர்கள் எந்த பின்புலமும் இல்லாத ஒரு எழுத்துக்கு வருகிறார்கள். 3ஆம் கிளாஸ் படித்தவர், தமிழ் படிப்பதற்கு ஜீவா உதவி புரிந்திருக்கிறாரு. இதெல்லாம் கூட உண்மையிலே இது ஒரு பக்கம் ஜெயகாந்தனோட பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய இயக்கம் அவருக்கு உதவி செய்திருப்பது என்று பார்க்கும்போது
ஒரு 3ஆம் கிளாஸ் படித்தவரை கொண்டு போயிட்டு ஜனசக்தி போட்டுட்டு இருந்தவரை கொண்டு ஜனசக்தியில் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து அந்த ஜனசக்தியை நிர்வகிக்கிற பொறுப்பு, எழுதுகிற பொறுப்பு, அது முழுக்க முழுக்க அதோடைய எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா அந்த இயக்கமும் அவருக்கு உதவி புரிஞ்சிருக்கு. வேற இயக்கத்தில் இது போல ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆக ஒரு அரசு விருது அதை தாண்டி ஜெயகாந்தன் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் இடம் பெற்றிருக்காருங்கிறது தான் ஒரு முக்கியமான விருதாக நான் பார்க்குறேன். மக்கள் மனதில் இடம் பெற்றது மட்டுமே போதுமா? இல்லை, அது அப்படி பார்த்தோம்னா நம்ம நோபல் பரிசு வாங்கின அலெக்சாண்டர் சொலன்ஸ்கினை வந்து ரஷ்ய அரசு வந்து நோபல் பரிசு வாங்க கூட அனுமதிக்கலை. அந்த மாதிரியான உதாரணங்கள் இருக்குது. இப்போ சார்த்து வந்து அவருக்கு கிடைத்த நோபல் பிரைஸை மறுக்கிறாரு, எனக்கு வேண்டான்னு மறுக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள். புதுமை பித்தன் கூட யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் ஜேம்ஸ் ஜாய்ஸ் மாதிரி எழுதுறீங்கன்னு சொன்னோன்னே அவர் கோவப்பட்டார். எப்படி நீ ஜேம்ஸ் ஜாய்ஸை பற்றி என் கூட கம்பேர் பண்ணலான்னு அவர் கோவப்பட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அவன் கொடுக்குற பரிசு இருக்குல்ல, மற்றவர்கள் கொடுக்குற அங்கீகாரம் பரிசை விட தனக்குத்தானே கொடுத்துக்கொள்கிற பரிசு, தனக்குத்தானே இது பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஜெயகாந்தன் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயகாந்தன் வாழ்ந்த காலகட்டத்தில் இயக்கங்களும் சரி மக்களும் சரி அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி பாரதியார் மாதிரியோ இல்லை வந்து புதுமை பித்தன் மாதிரியோ அவ்வளவு துயருற்றாருன்னு எனக்கு தோணலை. இப்போ அலெக்சாண்டர் சொலன்ஸ்கி மாதிரி பரிசு கூட வாங்க போக முடியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படலை. அப்படி பார்க்கும்போது ஜெயகாந்தன் வந்து ஒரு இன்னைக்கு கூட அவர் இறக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளேட்டில் தொடர்ந்து அவரை பற்றி அவரோட நண்பர் வந்து ஒருத்தர் கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு அதிர்ஷ்டசாலி தான் நான் நினைக்கிறேன் ஜெயகாந்தனை பொறுத்தவரைக்கும். அவருடைய படைப்புகளில் குறிப்பாக நீங்கள் சொல்ல விரும்பணும்னா இதெல்லாம் பற்றி சொல்லுவீங்க? மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். அதே போல் பின்னால் வந்து அவர் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போனதில் கூட ஒரு வேறு மாதிரி சில விஷயங்களை எழுதினார். சார் சொன்னது போல் காங்கிரஸ் கட்சிக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கின்ற ஏடுகளில் எழுத ஆரம்பித்த பிறகு அதுக்கு ஒரு ஜாதிய ரீதியாக போனதெல்லாம் கொஞ்சம் வேறுபாடு என்பது இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அவரோட படைப்புகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளாக மக்களுடைய மனசாட்சி தட்டுகிற படைப்புகளாக இருந்தது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அது ஒரு தனி மனிதனாக அவர் காதலை பற்றியோ உணர்வுகளை பற்றியோ தான் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து சமூக பிரச்சனைகள் எழுதும்போது அந்த சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயசங்கர் எல்லாம் எழுதுறது வந்து ஒரு மிக தைரியம் வாய்ந்த ஒரு எழுத்தாளராக தான் எனக்கு இப்போ உடனடியாக எனக்கு தோன்றாரு. இன்னைக்கு வந்து அவரை மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் நிறைய பேர் வரணும். இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தின் மேலே வந்து ஒரு கேள்விகள் வைக்கும் பொழுது ஒரு அறிவுசார் சமுதாயம் நம்ம உருவாக்கணும்னா, தமிழகத்தை வந்து ஒரு அறிவுசார் பாதையில் கொண்டு போகணும்னா இதை மாதிரி ஒரு தைரியமான எழுத்தாளர்கள் வந்து இன்னைக்கு வர வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜவஹர் பேசும்போது முக்கியமான அட்ரிபியூட் வந்து அவருடைய தைரியம்ங்கிறத சொல்றாரு. ஆனால் அவருடைய சிறுகதைகளும் நாவல்களும் வெளியான சமயங்களில் பலவிதமான சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதை விகடனில் வரும்போது, அதாவது கெடுக்கப்பட்ட ஒரு பெண், இன்னசென்ட்டாக இருக்கிற பெண்ணா, அப்பாவியான ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் கெடுக்கப்பட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வரும்போது வாசலில் அல்லது தெருவில் வரும்போது ஏதாவது அசிங்கத்தை மிதிச்சிடுறோம், அதற்காக காலையாக வெட்டி எரிஞ்சிடுறோம், இதை மறந்து ஒழுங்காக அவனோட வேலையை பாருன்னு அம்மா வந்து அந்த பெண்ணை குளிக்க வச்சு ரொட்டீனுக்கு மாற்றி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிறுகதை வந்து அப்போ பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. அந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜெயகாந்தனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சர்ச்சைகள்னா அதான் எப்பவுமே என்னென்னா எழுத்தாளன் வந்து சமூகத்தில் இருக்கின்ற விஷயங்களை அப்படியே பிரதிபலிப்பவன் எழுத்தாளன் கிடையாது. அதை மாற்ற நினைக்கிறவன் தான் எழுத்தாளனாக இருக்க முடியும். அப்படியே இருக்கிறவன் யார் வேணா எழுதிட்டு போகலாம். எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் தான் எப்படி வேணா எழுதிட்டு போகலாம். ஆனால் எழுத்தாளனுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதுதான் ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசத்தில் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் என்பது. ஏன்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகப்படுகின்ற பெண்கள் வந்து அவர்களாக ஈடுபடுவது, அவர்களாக உருவாக்கி கொள்வதில்லை, அது சமூகம் அவர்கள் மீது ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்குதல். ஒரு தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட நபரை மேலும் மேலும் பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்புல முதல் முறையாக கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவரை வந்து பாதிப்பிலிருந்து விடுவிக்கிறதுக்கான அதுதான் முயற்சியாக அந்த சிறுகதை இருக்கு. அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அதுதான் எழுத்தாளனோட விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மாற்றை சொல்லக்கூடிய விஷயம் எழுத்தாளர்கள் என்பது அதை வர்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. அந்த பாலியல் பலாத்காரம் நடந்த விஷயங்கள் குறித்து இல்லை அது குறித்தான சர்ச்சைகள் இருக்கிற அதுக்கு அடுத்து தெளிவை நோக்கி போயிட்டார்ல, தீர்வை நோக்கி போறாருல எழுத்தாளன். அதுதான் எழுத்தாளனுடைய விஷயம், அதுதான் ஜெயகாந்தனோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் ஆனந்தவிடன் சேல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் எழுத ஆரம்பித்த பிறகு ஆனந்தவிடனோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து வாசன் எஸ் வாசன் கொடுத்த அவர் அங்கீகரிச்சார் ஜெயகாந்தனை. அவரோட பத்திரிகைக்கும் அது பயன்பட்டது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண மக்கள் கூட ஒரு வெகுஜனத்தன்மையோடு அந்த விஷயங்களை எழுதுவது, வெகுஜனத்தன்மையோடு விஷயங்களை புரிந்து கொள்வது என்பதுதான்
அவரோட பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். நீங்க டெல்லியில 2 ஆண்டுகளுக்கு முன்னால வல்லுறவுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட அந்த நிர்பயா கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, விக்டிமை மேலும் மேலும் விக்டிமைஸ் பண்ற ஒரு போக்கை வந்தது. அதுக்குள்ள கூட நம்ம பார்த்தோம். இப்போ 2015, 14, 13, 14 கூட நம்ம விக்டிமை மேலும் மேலும் விக்டிமைஸ் பண்ற ஒரு போக்கை பார்த்தோம். ஆனா 60களிலேயே ஜெயகாந்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு கதையை படைக்கிறாருன்னா அவர் வந்து வாழும் சமூகத்தை விட முன்னோடியாக நின்று யோசிக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் சினிமாவை பார்க்கும்போது ஒரு மிக தரமான சினிமாவை தான் அவர் அளித்திருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதில் குறிப்பாக ஆனந்த் சொன்னதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடு இருக்குது. அது என்னென்னா, அவர் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு விடையை நோக்கி சொல்லணும்னு சொல்றாரு. ஒரு தீர்வு அடிப்படையான விவாதத்துக்குள்ள அது போகுது. அது வந்து தீர்வு சொல்லணுமா, ஊடகங்கள் தீர்ப்பு சொல்லணுமா, தீர்வு சொல்லணுமா, அது வந்து சரியா இருக்காதுன்னு எனக்கு படுது. அது வந்து ஒரு தரமான இலக்கியமா இருக்காது. கேள்விகள் எழுப்புவது மாத்திரம்தான், பார்வைகளை உருவாக்குறது மாத்திரம்தான் வந்து ஒரு எழுத்தாளனோட இலக்கியவாதியினோட மனசாட்சியை தொடுவது மாத்திரம்தான் அவனோட கடமையா இருக்கும் அப்படிமே தவிர்த்து தீர்வு சொல்ல போகும்போது அது இலக்கிய திறமை இழந்துரும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல ஜெயகாந்தன் வந்து தீர்வு சொல்றதை விட கேள்விகள் எழுப்பினாரு, சர்ச்சைகளை கிளப்பினாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல. நம்மளை சிந்திக்க தூண்டுறாங்க, சர்ச்சைகளை கிளப்புறாங்க. அது வந்து அவரோட நெகட்டிவான ஒரு இதாக பார்க்க முடியாது, ஒரு பாசிட்டிவான இதாக தான் பார்க்கணும். குறிப்பாக இன்னைக்கு வந்து அவருக்கு நம்ம வந்து மலரஞ்சலி தான் செலுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். இலக்கணம் மீறிய கவிதை அப்படின்னு ஒரு கதை, கோகிலா என்ன செய்து விட்டாள்ங்கிற கதை, அப்புறம் பாரிஸுக்கு போ, ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லி அவருடைய நாவல்கள் ஒன்னொன்னும் படிக்கிறவங்களுடைய பார்வையை விரிவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது போக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, ஒரு 3 வருட 4 வருட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் அதே ஒரு நாவலை படிக்கும்போது புதிய கோணம் வந்து நம்ம அதை படிக்கும்போது நமக்குள்ள உருவாகுது. இது எல்லாம் எதனால? அந்த எழுத்தாளனுடைய திறமை தான் அப்படி நம்மளை பார்க்க வைக்குதா? எப்ப படிச்சாலும் ஒரே மாதிரியான உணர்வை கொடுக்கறது இல்லை, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுக்குது. இலக்கியத்திற்கு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று அழகியல், சார் சொல்லும்போது கூட சொன்னார். அதில் வந்து ஜெயகாந்தனில் வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, அழகியலோடு சேர்த்து விஷயங்களை சொன்னது, வெறுமன பிரச்சாரமாக இல்லாது, அழகியலோடு சேர்த்து அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையோடு சேர்த்து சில விஷயங்களை பேசியது என்பது அதுதான் நமக்கு படிக்க படிக்க புதிய புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய. வெறும் அழகியல் மட்டும் இருந்தால் அதை படிச்சுட்டு நீங்கள் தூக்கி போட்டுருக்கீங்க. அதை தாண்டி அன்றைக்கி படிக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த விஷயங்களை படிக்கும்போது. ஆனால் அதில் அழகியலோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான், இல்லை ஒரு எதிர்காலத்தை பற்றி பேசும்போது தான் நமக்கு அது படிக்கும்போது, அதை அப்ளை பண்ணும்போது, இன்னொரு 10 வருடங்கள் கழித்து நீங்கள் ஜெயகாந்தன் நாவலை எடுத்து படித்தீங்கன்னா கூட இன்னைக்கு நிர்பயாவோட நம்ம சேர்த்து ஒப்பிடுகிறோம்ல அக்னி பிரவேசத்தை, அதே போல தான் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் படித்தாலும் கூட அதை அன்னைக்கு இருக்க சமூக சூழலோட ஒப்பிட்டு அதுக்கு ஒரு தீர்வை, அதில் ஒரு தீர்வை நம்மளால் தேட முடியும், இல்லை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஜெயகாந்தனோட ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன். நான் அது பட்டுக்கோட்டையில் இருந்தது. இப்படி மக்கள் கவிஞர்கள், மக்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த போக்கு என்பது இருந்தது. அதுதான் இந்த அளவு தமிழ் இலக்கியம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கூட, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளர்கள் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், வெங்கடேசன் போன்றவர்கள் அந்த வேலைகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வருவதற்காக, சமூக மாற்றத்திற்காக வேலைகளை எங்கேயாவது ஒரு கதைகள் மூலமாக கூட ஒரு அழகியலோடு சேர்த்து சொல்வது என்பது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். நீங்க தீர்வுக்கு இலக்கியத்திற்காக அல்ல, இலக்கியம் மக்களுக்காக என்பதை பார்க்க வேண்டியது. அது வந்து யார் முடிவு செய்கிறாங்க, மக்களுக்கா மக்களுக்கு இல்லையாங்கிறத வந்து சென்ட்ரல் கமிட்டி முடிவு செய்தா இல்லை தனி மனிதர்கள் முடிவு செய்யுமாங்கிறதான் விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பார்ப்போம், டாக்டர் சிவாகோ போரிஸ் பாஸ்டர்னாக் எழுதுறாரு, அவரை வந்து சோவியத் அரசு வந்து மதிக்கலை, அவருக்கு வந்து அவருக்கு கிடைத்த நோபல் பிரைஸை வாங்க அவருக்கு அனுமதிக்கலை. ஸோ இவங்களா வந்து இதுதான் இலக்கியம் அப்படின்னு இவங்க தரச்சான்றிதழ் தர வேண்டியதெல்லாம் இல்லை, சரித்திரம் கொடுக்கும் அந்த தரச்சான்றிதழை. இவங்க ஒரு விடிவு சொல்லணும், அழகியலை தாண்டி அதில் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி இலக்கியம் எழுதணும்னா அது வந்து இலக்கியத்தின் தரத்தை வந்து மிகவும் பாதிச்சிருந்தா எனக்கு தோணுது. அது தொடர்ந்து விவாதிக்கலாம், காலங்காலமாக நடந்துட்டு இல்ல ஒரு போக்கு என்பது இலக்கியத்திற்காக அப்படிங்கிற ஒரு போக்கு என்பது இருக்கு. இலக்கியம் மக்களுக்காக என்கிற போக்கோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அசோகமித்திரன் வந்து அவரை பற்றி சொல்லும்போது, துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது, அவர் அரசியலில் தொடர்ந்து நீடிக்காம போனதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தனி மனித சர்க்கிள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாங்களும் ஜெயகாந்தனுடைய அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து பின்னால வந்து வேற நீங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டில இருந்து பார்க்கும்போது அது தனி மனித சர்க்கிள்னு தோணுது. ஒருவேளை அது வளர்ச்சின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது
அப்படி ஜெயகாந்தனோட எழுத்துக்கள் இருந்தால் நான் பார்க்குறேன். நான் ஜெயகாந்தனுடைய ஆரம்ப காலத்து எழுத்துக்கள் இருந்து பின்னால் அவர் போன விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ ஆரம்ப காலத்து விஷயங்கள் இருந்து முற்றிலுமாக மாறப்பட்ட இடங்கள் கூட அவர் போயிருக்காரு. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்குறோம். ஆனாலும் கூட தமிழ் சமூகத்தில் ஜெயகாந்தன் ஆற்றிய பங்களிப்பு என்பது, அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது உண்மையிலேயே வந்து இளையராஜா போன்றவர்கள் இன்றைக்கு சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவில் புகழோடு திகழ்கிறார்கள் என்றால் ஜெயகாந்தன் தான் ஆரம்ப காலத்தில் அவர்களெல்லாம் சென்னைக்கு வந்தபோது போற்றி பாதுகாத்தது என்பதை பார்க்கணும். அப்போது இதுதான் ஜெயகாந்தனாக நான் பார்க்குறேன். நான் பின்னால் 1-2 விஷயங்கள் அது வேறு விஷயம். பட் ஆரம்ப காலத்தில் ஜெயகாந்தன் அவர் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த பங்களிப்பு என்பது உண்மையிலேயே ஒரு மகத்தான பங்களிப்பாக நான் பார்க்குறேன். செய்தியாளர்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசின மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங்கை பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கோருகிறது. ஆனந்த் வரிசையாக பல அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோ அல்லது இடதுசாரி இயக்கங்களோ தொடர்ந்து வேற காரணங்களுக்காக கேட்டுட்டு இருக்காங்கிறது தனி செய்தி. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இதை ஊடக விபச்சாரிகள் அப்படிங்கிற துவனி வர்ற மாதிரி பிரஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் சொல்லுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது கண்டனத்துக்குரியதுன்னா கண்டிப்பாக காயினேஜ் ஆஃப் புது வார்த்தைகளை வந்து ஒரு டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்பது வி.கே. சிங் செய்திருக்காருன்னு பார்க்குறேன் நான். இது வந்து பிஜேபியோட ஆங்கிலத்துக்கு அமைச்சருடைய பங்களிப்பு, ஆங்கிலத்தில் அமைச்சர்களோட பங்களிப்பான்னு பார்க்குறேன் நான். இன்னொன்று பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு சகிப்புத்தன்மை என்பது மிக குறைவாக இருப்பது என்பதை ஒரு வருடத்தில் நம்ம பார்க்குறோம். அதுவும் ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து பேசினாலே அவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களை பரப்புவது என்பது தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் மினிஸ்டர்ஸ் மாற்றணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அநேகமாக நீங்கள் இந்த மோடி கவர்மெண்ட்டில் எல்லா மினிஸ்டர்ஸும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கொண்டே இருக்கார்கள் பார்க்குறோம். நம்ம நிரஞ்சன் சாத்விலேருந்து ஆரம்பித்து எல்லா எம்பிக்கள் உட்பட எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி வந்து கொண்டே இருக்கார்கள். அப்போது வி.பி. சிங்கோடைய இந்த வார்த்தைகள் என்பது இதுதான் அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். ப்ரெஸ் என்பது, மீடியா என்பது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு குரலாக இருந்து இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்குது. அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது, எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, எல்லாருக்கும் மாறுபட்ட கருத்து என்பது இருக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட ஜனநாயகத்தின் குரல் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக வந்தால் அதை நசுக்குவது என்பதற்கான எல்லா விதமான கேவலப்படுத்துவது என்பதற்கு ஒரு உதாரணம் வி.கே. சிங் சொல்லியிருப்பதை நான் பார்க்குறேன். ஆனந்த் சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்லை, அது ஏற்க முடியாத ஒரு கருத்து மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அந்த ட்விட்டரில் அவர் எக்ஸாக்டாக என்ன சொன்னாருங்கிறத பார்க்கணும். எல்லாருமே இந்த ப்ரெஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தையை வந்து ப்ராஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தைக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி, ரிதமிக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதனால ஊடக விவசாயிகள்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, தோழர் ஆனந்த் பேசும்போது சொல்கிறாரு சகிப்புத்தன்மை இல்லாமல் வி.கே. சிங் பேசுகிறாரு, ஜெனரலுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. எனக்கு சகிப்புத்தன்மை யாருக்கு இல்லைங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. மீடியாவுக்கு தான் சகிப்புத்தன்மை இல்லையா, இல்லை மீடியா தான் ரொம்ப பயந்து போயிருக்குதா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரெஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தையை வந்து ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் இந்த மாதிரி கூட அதை ரித்தமிக்காக பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து ப்ராஸ்டிடியூட் கூட தான் ரித்தமிக்காக பார்க்கணுங்கிற தேவை இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ட்விட்டரில் வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு பண்ணுது. ஏன்னா ஜெனரல் வி.கே. சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரைட்லேருந்தும் அடி வாங்குறாரு, லெஃப்ட்லேருந்தும் அடி வாங்குறாரு. அவரோட ட்விட்டர் வந்து அவருக்கு ரொம்ப ராசியாக இல்லை, அவரோட நேரம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நேற்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி முத்ரா வங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குறதுக்காக முத்ரா வங்கி தொடங்கப்படும்னு இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிச்சது. இந்த வங்கியில் பதிவு செய்யக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வரை கடனுதவி அளிக்கப்படும்னு அரசு அறிவித்திருந்தது. அதை அந்த வங்கியை நேற்று திறந்து வைத்தார் அப்படிங்கிறது செய்தி. ஜவஹர், இந்த வங்கி தொடங்கப்பட்டது, அதற்காக மத்திய அரசு வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த உதவி வந்து மிக முக்கியமானதா? அது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் சிறு குறு தொழில்கள் குறிப்பாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ இதுக்கு நான் உலக பொருளாதாரம், அதை தவிர்த்து சீனாவிலேருந்து வர்ற போட்டி, மின் பற்றாக்குறை, நிதி நிலைமை, இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையில தான் வந்து ஒரு பெரிய வாரியர்ஸ் மாதிரி தான் வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது மாதிரி சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் ஆன்மாவாக இருக்குதுங்கிறது உண்மை. ஏன்னா பிகாஸ் அங்கே தான் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகுது. அதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 40% வந்து உதவி பண்ணுது. ஸோ சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பாக, இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் ஆன்மாவாக
இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு உதவி சிறு தொழிலுக்கு குறு தொழில்களுக்கு அளிக்கப்பட்டாலும் அரசு தரப்பில் இருந்தோ மற்ற துறைகளில் இருந்தோ அளிக்கப்பட்டாலும் அது மிக மிக வரவேற்க வேண்டிய ஒன்று. அது மக்களுக்கு நேரடியாக கொண்டு போகிற ஒன்று. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி முத்ராங்கிற இது வந்து ஒரு வரவேற்கப்பட்ட முத்திரைன்னு தான் நம்ம சொல்லணும். அதை முத்திரை வங்கி தான் சொல்லணும். வங்கி. ஆனந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல வங்கியாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. வங்கியுடைய பேராமீட்டர்ஸ்குள்ள அது வருதாங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர்பிஐ கண்ட்ரோலில் வருமாங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து அது இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இதுக்கான மற்ற இன்ஸ்டிடியூஷனல் ஏற்பாடுங்கிறதும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பேசாத விஷயமா இருக்குது. ஒரு அறிவிப்பு என்பது வந்து நிதி உதவி செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரெகுலேட்டரி பாடியாகவும் ரெண்டு ரோலை எப்படி பண்ண முடியுங்கிறதுல கொஸ்டின். ஏன்னா ஏற்கனவே மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கான ரெகுலேட்டரி பாடி ஆர்பிஐ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மல்டிபிள் ரெகுலேஷன்ஸ் என்பது மிகப்பெரிய அளவில் கான்ஃப்ளிக்ட் வரும், அது சிக்கல் உருவாக்கும். ஏற்கனவே நிறைய வந்திருக்கிறது. எல்ஐசி பாலிசி வந்து யூனிட் லிங்க்டு பாலிசி இஷ்யூ கொடுத்தாலே செபி தலையிடுகிறது, இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எல்ஐசிக்கு ஒரு ரெகுலேட்டர் ஐஆர்டிஏ இருக்காரு. அப்போ யூனிட் லிங்க்டு பாலிசின்னு வரும்போது ஷேர்ஸ்னு வரும்போது செபி தலையிடுகிறது. இப்படி மல்டிபிள் ரெகுலேஷன்ஸ் வந்தாலே பெரிய சிக்கல்கள் உருவாக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கணும். அப்போ இதுலேயும் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆர்பிஐ வரப்போகுதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் என்பிஎஃப்சி கூட எனக்கு ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கும்போது, ஏற்கனவே மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்போது முத்ரா வங்கி எங்கே வரப்போகுதுங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் நான் பார்க்குறேன், போன வருடம் அருண் ஜெய்ட்லி அறிவிச்சார் 10,000 கோடி ஆண்டர்பனர் ஃபண்ட், இது போன்ற ஆண்டர்பனர் ஃபண்ட் அறிவிச்சார். அந்த 10,000 கோடி எங்குச்சுன்னு தெரியல. அப்போ இந்த ஆண்டு 20,000 கோடி அறிவிப்பாக இருக்கிறது. போன வருஷம் யூனிவர்சல் ஹெல்த் கேர் என்று அறிவிச்சார்கள். போனாட்டி பட்ஜெட்டில் யூனிவர்சல் ஹெல்த் கேர் அறிவிச்சாங்க. இந்த வாட்டி பற்றி பேச்சே இல்லை உங்களுக்கு. இப்போ அறிவிப்புகள் என்பது வேறு விஷயம். உண்மையிலேயே ஒரு நோக்கம் அவருக்கு பிரதமருக்கோ இல்லை நிதியமைச்சருக்கோ ஒரு ஒரு இந்த மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு அக்கறை என்பது இருந்தால் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம யோசிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அது ஒரு சார் சொன்னது போல் நான் உடன்படுறேன். இன்றைக்கி மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் படுகின்ற அவஸ்தைகள், இன்றைக்கி ஒரு வெண்டார்ஸ் படுகின்ற அவஸ்தை என்ன காரணம் என்றால் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு அந்த துறை வந்து இவ்வளவு கஷ்டமான சூழலில் இருக்குங்கிறதுக்கு ஜவஹர் சொல்கிற காரணங்கள் வேற சொல்கிறார். ஆமாம், அந்த காரணங்களை தான் நீங்க ஏற்கறீங்க. இல்ல அதுதான் நானும் சொல்றேன்னா, அந்த துறைக்கு முதல்ல மக்கள் தள்ளப்பட்டது எப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கும். வேலை இழக்கின்ற பிஎன்சி மில்ல வேலை இழக்கின்ற ஒரு தொழிலாளி, ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல வேலை இழக்கின்ற ஒரு தொழிலாளி, இப்போ நோக்கியால வேலை இருக்கிற ஒரு தொழிலாளி எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறாப்புல, ஒரு பொட்டி கடை வைக்கிறாப்புல, இல்ல ஒரு சின்ன ஒரு பேப்பர் போடுறாப்புல. இப்படிதான் இந்த துறை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறதை தவிர்த்து இந்த துறையில ஆர்வத்தோடு ஈடுபடுறது என்பதில்லை. இது ஃபோர்சிபிளாக இந்த துறையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். அதுதான் 12 கோடி பேர் இதுல இருக்கார்கள். இன்னொன்று 12 கோடி பேர் வேலை செய்யற ஆட்களுக்கும் சரி எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது அவர்களுக்கு. ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கின்ற சமூக பாதுகாப்பு இவர்களுக்கு கிடையாது. அப்போ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. 20,000 கோடி என்பது இன்னைக்கு இவர்கள் எதிர்பார்ப்போ இந்த மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட எதிர்பார்ப்பு இல்லை, எந்த விதத்திலும் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக இல்லை. இது ஒரு ஃபேன்ஃபேருக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது அவர் எனக்கு கூட கருத்து உடன்பட்டாலும் நான் வந்து சில விதத்தில் மாறுபட வேண்டியது. ஏன்னா அவர் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து வேற வேலை இல்லாததுனால வந்து இதில் வர்றாங்கங்கிற மாதிரி பார்க்குறது வந்து மிக மிக தவறான ஒரு பார்வை நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஐரோப்பாவில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐரோப்பா முழுக்க வந்து ஒரு ஸ்லோ டவுன், ஒரு பொருளாதார நலிவு ஏற்படுத்திட்டு இருக்கிற சமயத்தில் ஜெர்மனி மாத்திரம் மிக பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜெர்மனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் அங்கே போனாலே நம்ம இப்போ பார்க்க முடியுது, அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது, நிறைய நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜெர்மனோட எக்கனாமியில் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்னோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ புதிய தொழில் முனைவுகளை கொண்டு வர்றதுக்கும் இனோவேஷன் புதுமைகளை புகுத்துறதுக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார காரணியாக இருக்க முடியுங்கிற ஒரு விஷயம் கோட்பாட்டு அளவில் நீங்கள் சொல்கிறத ஏற்க முடியுது. அதுதான் வந்து இந்தியா மாதிரியான நாட்டுக்கு வந்து அவசியமானதாகவும் இருக்குது அப்படிங்கிறத கோட்பாட்டு அளவில் ஏற்க முடியுது. ஆனால் நலிவடைந்த சூழலில் அது போனதுக்கு சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களும் அல்லது இங்க இருக்கக்கூடிய மின் பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் காரணமா? இந்தியாவின் இறக்குமதி கொள்கைக்கு அதுல ஒரு மேஜர் ரோல் இருக்கா இல்லையா? இதுக்கு வந்து இறக்குமதின்னு சொல்லும்போது நம்ம வந்து அறிவு இறக்குமதியும் சேர்த்து சொல்லணும், நம்ம சொல்ற ஏற்றுமதியும் சேர்த்து சொல்லணும், நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பல நாடுகளுக்கும் சென்று வேலை பார்க்கறதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி பார்க்கும்போது ஒரு தடை செய்யப்பட்ட இறக்குமதி சூழ்நிலைகளில் வந்து நம்ம மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை நம்ம வந்து விட்டோம்னா வந்து அவங்களும் வந்து ஒரு சூம்பின குழந்தை மாதிரி வளர முடியாத ஒரு உலக அளவில் வந்து போட்டி போடணும், உலக அளவில் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸும் பங்களிக்கணுங்கிறது தான் வந்து சீன உதாரணம் வந்து ஒரு நல்ல உதாரணம் தான் நான் நினைக்கிறேன். சீனா மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறது வந்து சரியாக தான் இருக்குங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இதில் என்ன பண்ணால், இதில் வந்து 20,000 கோடி தான் வந்து
இதனோட இதாக சொல்கிறேன். இவர் பிரதமர் நேற்றுக்கு வந்து இந்த முத்ரா துவக்க விழாவில் பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா 5.7 கோடி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் யூனிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 11 லட்சம் கோடி அசட் பேஸ் வந்து அதனோட சொத்து மதிப்பு வந்து அவ்வளவு இருக்கு. இது வந்து இதுக்கு வந்து 17,000 ரூபாய் தான் வந்து அவங்க வந்து நிதியா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு மாற்றாக இவங்க வைக்கிறது என்னன்னா 11 லட்சம் கோடிக்கு பதிலாக இவங்க கொடுக்குற சொல்யூஷன் வந்து 20,000 கோடி தான் இருக்கு. அப்போ 17,000 ரூபாய் ஒரு யூனிட்டுங்கிறதுல இருந்து 17,300 ரூபாங்கிறது தான் இருக்கு. அப்போ 1.8% குறைவான ஒரு முத்திரையை தான் இது பதிக்குது. அது வந்து ஒரு பெரிய முத்திரைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஆனா அவரே அந்த உரையில் அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, பிரதமர் வந்து இது வந்து 20,000 கோடியிலிருந்து பதிலாக 1 லட்சம் கோடி நம்ம கொடுத்தோம்னா இது வந்து சரியான ஒரு பாதைக்கு போகும். அது ஒரு பெரிய அவர் என்ன சொல்ற வார்த்தை ஒரு பெரிய புஷ் கொடுக்கும். ஒரு லார்ஜ் புஷ் வில் பி ப்ரொவைடட் டு எம்எஸ்எம்இன்னு சொல்றாரு. அப்படி நீங்க பார்க்கும்போது அது எவ்வளவு வருதுன்னா அது கூட ஒரு 10% வருது. அது வந்து 18,500 ரூபாய் வருது. ஸோ ஒரு பேக் ஆஃப் த எண்ணில் ஒரு உரையின் பின்னால் ஒரு கணக்கிட்டு பார்க்கும்போது 11 லட்சம்னா இது வந்து இன்னைக்கு வந்து 55 லட்சமாவது வந்து 5 மடங்காவது வந்து இன்னைக்கு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தேவைப்படுதுங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அந்த விஷனை வந்து பிரதமர் அளித்திருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். 20,000 கோடி 1.8 வந்து ஒரு பெரிய சேவையா சொல்றதுங்கிறது தீபக் பரேக் HDFC நம்ம வந்து HDFC சேர்மன் சொல்ற மாதிரி ஒரு பெரிய அளவில் தள நிலைமைகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமாங்கிறது வந்து தோணுது. தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல குறிப்பா என்னன்னா இந்த முத்ரா பேங்க்ல மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசப்பட்டிருக்கு. அதோட ரெகுலேட் பண்ணக்கூடிய இன்னைக்கு அவங்க வாங்குற வட்டி குறித்து இதில் பேசப்படல. இன்னைக்கு வந்து மெலகன் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால் 26% வரைக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 36% இருக்கு. குருமூர்த்தி போன்றவங்க 365% வட்டி இருக்கலாம் சொல்றாங்க. இப்போ வந்து அது குறித்து இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்க போகிறோங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணல. இன்னொன்று டோட்டல் கிரெடிட்டில் வந்து அவங்களுக்கு வந்து 4% தான் கிடைக்குது, 96% கிடைக்கல அவங்களுக்கு அப்படிங்கிறதும் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா இவ்வளவும் பேசுகின்ற அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்க விஷயம் 96% வந்து மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க, வெளியில தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் பழைய நிலைமைகள் அதே தான் தொடரும் போது உங்களுக்கு. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறங்கிற பேரில் அதே கூட லீகலைஸ் பண்ண போகிறாங்களாங்கிற கேள்வி வருது. கந்து வட்டிகளை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடா இது கூட நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. ஒரு நிமிஷத்தோட 4% தான் இப்பவுமே வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறோம். இதில் வாங்க போகிறது அதுவும் கிடையாது. இல்லை ஆமாம், இதில் வாங்குறது இன்னும் குறைவாக இருக்க போகிறது உங்களுக்கு. இல்லை எனக்கு என்னன்னா இது வந்து இப்படி ஒரு உண்மையான அக்கறை இருந்ததுன்னா இந்த இவர்கள் தயாரிக்கின்ற 8,000 குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் என்பது இருக்கு, இதுக்கான மார்க்கெட்டை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அது போன்ற அந்த எண்ட் யூஸை பத்தி அவர்கள் உருவாக்குற பொருள்களை விற்பனை செய்வதற்கான விஷயங்களை குறித்து இந்த அரசாங்கம் பேசவில்லை. ஆனால் அரசாங்கம் வெறும் அறிவிப்பாக இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அரசாங்கத்துக்கு வந்து எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் மேலே அக்கறை இருந்ததுன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக 20,000 கோடி அறிவிப்பு என்பதல்ல, கார்பரேட் டாக்ஸ் என்பது இன்னைக்கு வெகுவாக குறைஞ்சிருக்காங்க. ஒரு கார்பரேட் டாக்ஸோட புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்றால் 500 கோடிக்கு மேலே லாபம் சம்பாதிப்பவர்கள் கட்டுகின்ற டாக்ஸ் என்பது வெறும் 20% தான். அவங்களுக்கு 33% இருந்தால் கூட அவங்களுக்கு ஆவரேஜ் கட்டுறது 20% தான். 1 கோடிக்கு கீழே லாபம் வாங்குறவர்கள் சின்ன ஸ்மால் யூனிட்ஸ் 10 லட்சம் சம்பாதிப்பான் லாபம், 1 லட்சம் சம்பாதிப்பான், 5 லட்சம் சம்பாதிப்பான், இவங்க கட்டுற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 27-28% வருது. அப்போ இதில் ஏதாவது ஒரு பேலன்சிங்கை கொண்டு வரதுக்கு இவர்களுக்கான டாக்ஸை குறைப்பது, அவர்களுக்கான டாக்ஸை உயர்த்துவது என்பது தான் ஒரு பட்ஜெட்டில் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் அந்த வேலைகளை இவங்க பண்ணல. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5,90,000 கோடி என்பது டாக்ஸஸ் ஃபோர்கோன் என்று அறிவிச்சிருக்கார்கள். அப்போ மிகப்பெரிய லீக்கேஜஸ் போய்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு. அப்போ இதில் 20,000 கோடி ப்ரொவைட் பண்ணுறது ஒரு அறிவிப்பாக தான் இருக்க முடியும். உண்மையிலே அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் இங்கே டைவர்ட் பண்ணாங்கன்னா இந்தியா சூப்பர் பவர் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் இந்த இதில் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்க. இதில் வந்து அவர் குறிப்பிடும்போது குருமூர்த்தியை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அவர் திரு குருமூர்த்தி வந்து பிஜேபியின் மிகப்பெரிய ஒரு ஐடியலாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆலோசகராக இன்னைக்கு விளங்குறாரு. அவர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இதுக்கு பின்னால் இருக்கிறார். கடந்த மார்ச் 10ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவர் வந்து இந்த முத்ரா வங்கியை வரவேற்று வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, போன பட்ஜெட்டில் பிஜேபி அரசனோட முதல் பட்ஜெட்டில் பேசும்போது இந்த ஒரு புதிய ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர், ஒரு நிதி கட்டுமானம் வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு பட்ஜெட் உரையினோட பேரா 102 வந்து நிதியமைச்சர் வந்து சொல்றாரு.
அதை ஒட்டி வந்து ஒரு ஒரு நிபுணர் கமிட்டி வந்து ஒரு நிபுணர் குழு வந்து அமைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு புதிய ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி முத்ரா மாதிரி ஒரு வங்கியை வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த ஆராய்ச்சி நடக்குது. அது வந்து அந்த நிபுணர் குழு தன்னுடைய அறிக்கையை வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் வந்து கொடுக்குது. அந்த நிபுணர் குழு என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப ரிஸ்க் ப்ரோனு, இது வந்து சரியாக இருக்காது, ஏற்கனவே நிறைய கவர்னன்ஸ் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் அது சொல்லிட்டு இதை வந்து முழுமையாக வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணுது அந்த கமிட்டி. அது ஒன் ஆஃப் த ரீசன். அது சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை பற்றி ஆராய்ந்து சொல்லியிருக்கிற கருத்துக்களையும் அது முன்னால் வைக்குது. அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை வந்து ரொம்ப தியரிட்டிக்கலி இது தப்பு, கருத்து ரீதியாக இது தவறு. அது மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க் ப்ரோனான ஃபினான்ஸாக இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்குன்னு அந்த நிபுணர் குழு குறைக்குது. இப்போ குருமூர்த்தி என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி சொல்லியிருந்தா நார்மலாக என்ன நடந்திருக்குன்னா அதோடு அந்த ஃபைல் வந்து மூடப்பட்டிருக்கும். ஆனால் மோடி வந்து அந்த ஃபைலை மூடலை. அவர் சொல்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அதை வந்து the Prime Minister Modi shredded the report, அது கிழித்தெறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழித்தெறிந்து விட்டு இந்த முத்ரா வங்கியை ஆரம்பிக்கிறாருங்கிறது ஒரு பெரிய சாதனையாக திரு குருமூர்த்தி வந்து குறிப்பிட்டார். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இதாக இருக்குது. அது ஒரு சாம்பியன் தனி மனித ஹீரோஷிப் இருக்குல்ல, ஹீரோ ஒர்ஷிப் போல இன்னைக்கு ஒரு மோடியை உருவப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்பது தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. அதில் ஒரு இதுவான்னு பார்க்குறேன் நான். இன்னொன்று, நபார்டு ஏற்கனவே இருக்குது, உங்களுக்கு நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் என்பது இருக்குது. அது வந்து 2.3 லட்சம் கோடி வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் இல்லை ரூரல் கிரெடிட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்குது, ஏற்கனவே சிட்பி இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அது இருக்குது, அது கொடுக்குற விஷயங்கள் அதோட ஆய்வு பண்ணுறது. இப்போ புதுசாக ஒரு வங்கி என்பதற்கான தேவை எங்கிறது பார்க்குறோம். சிட்பி மூலமாக ஏன் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது? இல்லை ஏற்கனவே வங்கிகளில் பார்த்து அவர் சொல்ல முடியாதா, நீ ஸ்மால் என்டர்பிரைஸ் கொடு அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன் அதை பண்ண முடியல அவரால்? அதானிக்கு வந்து நீ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நஷ்டம் அடைந்த சுரங்கத்துக்கு வந்து கடன் கொடு என்று சொல்லக்கூடிய மோடி இங்கே இருக்கின்ற ஆண்டர்பிரனர் கடன் கொடுன்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? அதில் அப்படி ஒரு கேள்வி என்பது இருக்குது. இன்னொன்று, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இன்னைக்கு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி கிரெடிட் என்பது கொடுத்துட்டு இருக்காங்க, விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன் எல்லாவற்றையும் மூடிவிட்டு புதுசாக ஒரு முத்ரா பேங்க் என்பதற்கான அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதா நம்மளுக்கு கேள்வி வருது. அப்போ இது உண்மையிலே இவர்களுக்கு பின்னால் இது வந்து ஒரு வெறும் அறிவிப்பாக இருக்க போகிறதா, உண்மையிலே இவர்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்காங்கிறதா நம்ம கேள்விக்குறாங்க. பெரிய அளவுலையும் இல்லை, பெரிய அளவில் ஒரு 20,000 டோக்கன், அது ஒரு பீனட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு இது பெரிய அளவுலையும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி 5 மடங்கு நிதி ஒதுக்கி இதை வந்து ஒரு புஷ் கொடுத்தாலும் கூட, நான் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்விக்கு தான் திரும்ப வந்து நிற்கிறேன். இன்றைய இறக்குமதி சூழல்ல இவர்களால் கம்பீட் பண்ண முடியுமா? நிச்சயமா அதுக்கு ஒரு அந்த இடத்துக்கிட்ட கூட அவங்க போகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லாங் வே டு கோ, அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் தோழர் சொல்லும் பொழுது சொன்னார், கிட்டத்தட்ட அவர் சொன்ன பாயிண்ட் சரிதான். அதாவது நபார்டு, சிட்பி, நேஷனல் ஹவுசிங் பேங்க், இந்த 3 ஏற்கனவே ரீஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் சொன்னார் 2.12 கோடி நபார்டு பண்ணுறாங்க. சிட்பி வந்து ஒரு 61,000 கோடி ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லோன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் நேஷனல் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3,12,000 கோடியில் இந்த 20,000 கோடி எங்கே வருதுன்னு பார்த்தா அது வந்து ஒரு 6% தான் வந்து கூட வர மாதிரி இருக்குது. அதில் இவர் குறிப்பிடும் பொழுது இன்னொன்று சொன்னார், ஏற்கனவே போன பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 10,000 கோடி இது கூட போதா, இல்லை தனியாக இருக்க போகிறாங்க இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சிட்பி, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி நபார்ட் போன்ற வங்கிகள் வந்து கிட்டத்தட்ட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய சாதக பாதகங்களை வந்து பார்த்துருக்காங்க, அவங்க அதில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. இப்போ அவங்கள தாண்டி ஒரு புதிதான ஒரு வங்கி ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அவங்க பண்ணுறது அவங்களோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு அறிக்கை வங்கியாக இருக்குமா, இல்லை வந்து டீட்டெயில் வந்து எவ்வளோ தூரம் இதில் இருக்குது, இது வந்து உண்மையிலேயே எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செயல்படுங்கிற கேள்விகள் வந்து அது மாதிரி. அது இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னார், ஒரு ரெகுலேட்டருக்கும் ஒரு ஃபினான்ஸருக்கும் இல்லை ஒரு போலீஸ்காரர் வந்து 2 ரோல் பண்ண முடியாது. அவர் வந்து கருணையின் அடிப்படையிலும் செல்ல முடியாது, சட்டத்தை ரூபாயை கலெக்ட் பண்ணுறதையும் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ரோல் கான்ஃப்ளிக்ட்ஸும் அதில் இருக்கிறதா வந்து மீன்ட்டு மாதிரி வலதுசாரி பத்திரிகைகளே சொல்றாங்க. ஆன்டிதிஸ் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸை ஊக்குவிக்கணும்னு சொல்றாரு,
இன்னொரு பக்கம் FDA எல்லாத்துலையும் 100% இன்னைக்கு அனுமதிக்கிறார். ஒரு மோனோபோலியாக மிகப்பெரிய ஜெயண்ட் இன்னைக்கு உள்ளே வரும்போது இவர்களோட ரோல் என்னங்கிற கேள்வி இருக்கு. இம்போர்ட் பாலிசியாக இருந்தாலும் சரி, FDA இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தளர்வான கொள்கையை இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்காங்க பிஜேபி. ஆனா இன்னொரு பக்கம் இங்க மீடியம் என்டர்பிரைஸ் பாதுகாப்பாருன்னு சொன்னார்களா, எங்க போவாங்க இவர்களோட ப்ரொடியூஸ் பண்ற ஐட்டம்ஸ் வந்து எங்கேயாவது மார்க்கெட்ல சந்தையில் நிக்க முடியுமாங்கிற கேள்வி என்பது இருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு முரண்பாடான விஷயங்களா பாக்குறாங்க. நீங்க சிறு குறு தொழில் முனைவோர் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு தனி அடையாளம் ஏற்படுத்துவதுடன் அதை விளம்பரப்படுத்துவதும் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசும்போது தான் சொல்றாரு, ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணணும், அதை ப்ராப்பராக அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணாலும் சந்தையில் அவங்க வைக்கிற விலையோட நீங்க போட்டி போட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த செய்திகளை படிக்கும்போது ஏற்படுற ஒரே உணர்வு அதுதான். நீங்க பெரிய பெரிய நிறுவனங்களோட இங்க போட்டி போடுறது ஒரு பக்கம், அதுக்கு கொடுக்குற சலுகைகளை நீங்க இங்க கொடுக்கலங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா இது நீங்க எதை தயாரிக்கிறீங்களோ அதை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, அது வந்து மலிவாக இருக்கும்போது இங்க வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக வந்து நிற்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அப்படி பார்க்குறத விட நம்மளோட தொழில் முனைவோர்கள், நம்மளோட இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தரமான பொருட்களை வந்து தயாரித்து, புதுமையான பொருட்களை தயாரித்து உற்பத்தி செய்ய முடியுங்கிறது வந்து நிறைய கேசஸில் வந்து அது நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து சந்தையில் போட்டிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து முதலாம் கட்டு மேலாண்மையை தாண்டி பிரதமரே வந்து இதை சிந்திக்கலைன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது முதலடுக்கிலே நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்திய இளைஞர்கள் நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி வந்து புதிதாக தொழில் தொடங்குறாங்க, புதுமைகள் நிறைய கொண்டு வராங்க. இப்போ நிறைய உலக அளவில் வந்து நிறைய அவார்டு வாங்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து சிலிக்கான் வேலியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கேருந்து போன இளைஞர்கள் வந்து அங்கே உற்பத்தி பண்ணுற மதிப்பு வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட 50% அங்கே இருக்குது. சிலிக்கான் வேலியில் இங்கே இருந்த இளைஞர்கள் வந்து உருவாக்குற மதிப்பீடு அவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட், அதே இளைஞர்கள் வந்து இங்கே இருந்திருந்தாங்கன்னா 1% கூட அந்த இதை பண்ணியிருப்பாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு நிறைய ஊக்கமும் உதவியும் பண்ணுறதன் மூலமாக தான் இதை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் இதில் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து எவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்குங்கிற ஒரு கேள்வியாக இருக்குன்னா, இந்த துவக்க விழாவில் வந்து அவர் பிரதமர் பேசும் பொழுது 17,000 கோடி வந்து 17,000 ரூபாயில் வந்து 18,500 கோடி 18,000 ரூபா வர்ற மாதிரி தான் அதை பார்க்குறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் நிதியமைச்சர் பேசும் பொழுது இதுக்கு சற்றேனும் சம்பந்தம் இல்லாத அந்த விழாவில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இண்டஸ்ட்ரியல் லேண்ட் கையகப்படுத்தப்பட்ட பில்லை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் 300 மில்லியன் 30 கோடி பேருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வந்து வேலைவாய்ப்புகள் இந்த அரசு கொடுக்குன்னு இதே விழாவில் பேசுகிறாரு. அப்போ இந்த விழா வந்து முத்ரா வங்கிக்காக சிறு மற்றும் குறு தொழில்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட விழாவில் இவர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றியும் பெருநிறுவனங்களை பற்றியும் அது ஆரம்பிக்கும்னு பேசுறதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவர் என்ன பேசினாருங்கிற முழு செய்திகளை அது அரசினுடைய கொள்கை திட்டம் தொடர்பான முரண்படுத்த இது எவ்வளவு தூரம் வந்து இதுல வந்து இவங்க சீரியஸா இருக்காங்க. தீபக் பரேக் சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவல்ல வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்புறம் துறை செயலாளர் வந்து அதே மீட்டிங்ல பேசும்போது ஜிஜி மேனன்கிற ஒரு சிஇஓ வந்து இதுக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவர் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் நபார்ட்ல தான் இருந்தாருன்னு சொல்றாரு. அப்போ வந்து இதை துறையை வந்து யார் தலைமை தாங்க போறாங்கிறதும் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லைங்கிறதும் அதுல வந்து தெரியுது. இதை வந்து நடைமுறையை எளிமைப்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு விக்ரமராஜா சொல்றாரு. வழக்கமான வங்கி நடைமுறைகளைப் போல இல்லாம விதிகளை எளிமைப்படுத்தி வியாபாரிகளுக்கு பயனுள்ள வகையில் கடன் வழங்கினால் மட்டுமே இத்திட்டம் முழு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது முழுக்க வணிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய வங்கி மாதிரியே அவர் சொல்றாரு. அதுலயும் ஒரு தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இல்ல என்ன முக்கியமா நான் பாக்குறேன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஒரு தலைவர் பேசியிருக்காரு. நீங்க என்ன ஊக்கம் கொடுத்தாலும் சரி, அடுத்த 3 வருஷத்துக்கு எங்களால் எந்த உற்பத்தியும் பெருசா பண்ண முடியாது. ஏன்னா உற்பத்தி செய்த பொருளை விற்காமல் நாங்கள் ஸ்டாக் வச்சிருக்கோம். அதை முதல்ல வித்துட்ட பிறகு தான் நாங்கள் உற்பத்தி செய்ய முடியுங்கிறார். ப்ரொடக்ஷனே இல்லைங்கிறார். ப்ரொடக்ஷனும் கன்சம்ஷனும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இணைஞ்சு போனால் தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸில் அப்போ இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருந்தால் கூட கன்சம்ஷன் பெரிய பிரச்சனை, நுகர்வு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ வாங்கும் சக்தியை உயர்த்தாமல் இது போன்ற அறிவிப்புகள் என்பது எந்த விதத்திலும் அரசாங்கத்துக்கு பொருளாதாரத்துக்கு பயனளிக்க போவதில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.